முன்பொரு காலத்தில் கீரி ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த கீரியின் உடலின் ஒரு பாதி பொன்னிறமாகவும் மறுபாதி இயல்பாகவும் இருந்தது. அந்த கீரி நாடு முழுவதும் அங்கேயும் இங்கேயும் அலைந்து வந்தது. அது செல்லும் இடமெல்லாம் கீழே உருண்டு புரண்டு மீதம் இருக்கும் பகுதியும் பொன்னிறமாக மாறுமா என்று சோதனை செய்து பார்த்தது. ஆனால் அது எதிர்பார்த்தபடி மறுபகுதி பொன்னிறமாக மாறவே இல்லை. இதனால் அந்த கீரி மிகுந்த வருத்தமடைந்தது. ஒருமுறை அந்த கீரி மகாபாரதத்தில் புகழ்பெற்ற பாண்டவர்கள் ஆளும் நாட்டிற்குள் நுழைந்தது. அந்த நேரத்தில் பாண்டவர்கள் அந்நாட்டு மக்களுக்கு உணவும் ஆடைகளும் கொடுத்து வந்தனர். ஒரு பெரியவரின் பின்னே அமர்ந்து கொண்டிருந்த கீரி இதை அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தது. இந்த பாண்டவர்கள் அனைவரும் மக்களின் சேவைக்காகவே பிறந்தவர்கள். தர்ம நெறியில் அனைவருக்கும் உதவுவதற்காக தங்களின் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தவர்கள். என்ன, இது மிகப்பெரிய தியாகம் அல்லவா? அவர்கள் தங்களது உணவையே தானமாக கொடுத்துள்ளார்களே. இது உண்மை என்றால் இந்த நிலத்தில் நான் உருளும் பொழுது எனது உடலின் மற்ற பகுதிகளும் நிச்சயமாக பொன்வண்ண நிறமாக மாறிவிடும். நீ என்ன சொல்கிறாய்? அந்த கீரி மீண்டும் உருண்டு புரண்டது. ஆனாலும் மீதமுள்ள பகுதி பொன்னிறமாக மாறவே இல்லை. தியாகம் என்பது மற்றவர்கள் தேவையை புரிந்து கொண்டு எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பிறருக்காக செய்வது. இதுவும் அர்ப்பணிப்பு தானே? இல்லை, நான் அருகாமையில் உள்ள ஒரு கிராமத்தில் வசித்து வந்தேன். அந்த கிராமத்தில் உள்ள ஹரிதாஸ் என்னும் ஓர் அந்தணர் வசித்து வந்தார். அவரது மனைவி, மகன், மகள் மற்றும் மருமகளுடன். ஒரு முறை மிகுந்த வறட்சியால் அந்த கிராமமே உணவில்லாமல் வாடியது. அந்த வறட்சியில் பல பேர் பட்டினி கிடந்து உயிர் துறந்தனர். இந்த வறட்சியால் ஹரிதாசனின் குடும்பத்தில் உள்ள அனைவரும் பட்டினியால் வாட வேண்டியிருந்தது. ஒரு நாள் ஹரிதாசனின் நண்பனின் மூலமாக சிறிதளவு கோதுமை மாவை வாங்கிக் கொண்டார். அதன் மூலம் ஹரிதாசனின் மனைவி 4 ரொட்டிகளை செய்து கொடுத்தார். அதனை உண்பதற்காக 4 பேரும் அமர்ந்திருந்தனர். பிறகு என்ன ஆயிற்று? அந்த நேரத்தில் ஒரு பிச்சைக்காரன் அவரது இல்லத்திற்கு வந்தான். ஒரு ரொட்டி அவன் வயிற்றிற்கு காணாது என்பதால் அவர்களிடம் இருந்த அத்தனை ரொட்டிகளையும் அவனுக்கே கொடுத்து விட்டனர். அந்த பிச்சைக்காரனோ எல்லா ரொட்டிகளையும் தின்று விட்டான். மறுநாள் ஹரிதாஸ் குடும்பத்தினர் அனைவரும் பசியால் இறந்து விட்டனர். அடக்கடவுளே! இவை அனைத்தையும் கண்ட நான் எஞ்சியிருந்த அந்த ரொட்டி துண்டுகள் மீது உருண்டு எழுந்தேன். அக்கணமே எனது உடலின் மேல் பகுதி முழுவதும் பொன்வண்ண நிறமாக மாறிவிட்டது. அப்போதிலிருந்து எனது உடலின் பிற பகுதியையும் பொன்வண்ண நிறமாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அது முடியவில்லை. அது உண்மையாகவே மிகப்பெரிய தியாகம்தான். உண்மையான தியாகம் என்றால் என்ன என்று உணர்த்திவிட்டாய். அந்த கீரி மீண்டும் வேறு ஒரு நகரத்திற்கு சென்றது. அங்கேயாவது உண்மையான தியாகத்துடன் யாராவது இருக்கிறார்களா என்பதற்காக.